கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் வாடகை வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வாகன ஓட்டிகள் எதற்காக இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கை என்ன? நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் இந்த சுற்றுலா பயணிகளுக்காக ஓட்டப்படக்கூடிய இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் வனத்துறையை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது போராட்டத்திற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர், அதாவது பல ஆண்டுகளாகவே கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான இந்த மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சுற்றுலா தலங்களிலேயே கட்டணங்களானது வசூலிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 மாதமாக இந்த கட்டணம் அனைத்துமே பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு முறை கட்டணம் மற்றும் இந்த கட்டணம் அனைத்துமே ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று வனத்துறை தெரிவித்திருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருந்த நிலையிலும் கூட தொடர்ந்து இந்த 5 மாதங்களாக டாக்ஸி ஓட்டுநர்கள் கொடைக்கானலில் உள்ள பல்வேறு அதிகாரிகளுக்கு முறையாக அவர்களது கோரிக்கையை கொடுத்து வந்த நிலையில் அதிகாரிகள் இதனை மறுபரிசீலனை கூட செய்யாத நிலையில் இன்று இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். டாக்ஸி ஓட்டுநர்களின் கோரிக்கை என்னவென்றால், இந்த பகுதிகளுக்கு, அதாவது இந்த முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் அந்தந்த பகுதிகளிலேயே இந்த கட்டணங்களை வாங்க வேண்டும், அதுவும் பணம் மூலியமாக மட்டுமே வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஒருமுறை கட்டணம் என்பது மற்றும் இந்த ஆன்லைன் கட்டணம் காரணமாக அந்த பகுதிகளில் செயற்கையாக இந்த கூட்ட நெரிசலானது ஏற்படுகிறது. இதனால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரை அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையம் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் தற்போது வரை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பாம்பாறுபுரம் வரை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மே 1 மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு இடங்களிலிருந்து கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் என்பதும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளை சுற்றுலா தலங்களுக்கு அனுமதிக்க வேண்டும், டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு அவர்களது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்து வருகிறது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். இந்நிலையில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் வாகன ஓட்டிகள் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை. இந்த சாலையை வனத்துறை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வர சுற்றுலா பயணிகளை நூதன முறையில் வசூல் வேட்டை பண்ணுறாங்க. இரண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, செயற்கையான முறையில் போக்குவரத்து நெரிசல் உருவாக்குறாங்க. இங்கே சரியான அளவுக்கு கார் பார்க்கிங் வசதிகள் கிடையாது. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகளுக்கு அந்தந்த இடத்துல நுழைவு கட்டணம் செலுத்திட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போ போக்குவரத்து நெரிசல் இல்லை, சுற்றுலா பயணிகளும் நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவங்க வரவங்களே போக்குவரத்து நெரிசலில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், குறைந்தது 3 மணி நேரம் கூட நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, வனத்துறையினால் உருவாக்கப்பட்ட போக்குவரத்து, செயற்கையான போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கிது. கிரீன் வேலி சென்டரில் மாட்டிட்டோம். அதுவங்க அந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் போக முடியல. ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக ஒரே டிக்கெட் வாங்குறாங்கன்னு சொல்லி பிரச்சனை. அந்த பிரச்சனை எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், யாருமே சொல்லலை. நாங்கள் ட்ரிப் வந்தவங்க, குழந்தைங்க, கை குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா யாருக்குமே சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடைக்கல. ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணது பெரிய தப்பு தான். டிரைவர்ஸ், லோக்கல் டிரைவர்ஸ் கூட எதாவது பண்ணிப்பாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப பசிக்கு சுற்றி வேணால் பாருங்கள், ஒரு கடையும் ஓப்பன் ஆகலை.